அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் நாளைக்கு வரப்போகுது. தேர்தல் ரிசல்ட் மே 4ஆம் தேதி. நம்ம ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நாள். மண்டே அப்படின்னாலே பொதுவாக எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். அந்த மண்டே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையிலே எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மண்டே அப்படின்னா இந்த மண்டே தான். இந்த மண்டே நமக்கெல்லாம் ஒரு ஃபண்டேயாக அமைய போகுது. ஏன்னா தாவேக்கா தற்கொலையெல்லாம் போட்டு பொலன்னு பொலந்து ஓட விட போகிறோம். ஜாலியாக இருக்க போகுது. என்னதான் நாளைக்கு ஃபண்டேயாக இருந்தாலும் இன்னைக்கு சண்டே. இந்த சண்டே அதுவுமா ஒரு சண்டே நடந்திருக்கு. இந்த சண்டையை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா பேரோன் அப்படின்ற ஒரு நபருங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர். அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஏதோ யானை கவலையா யானை கவட்டையா யானை கவனியா என்னமோ ஒரு மண், யானை காளானா என்னமோ ஒன்று, அந்த இயற்கை பொருளாம் அது முன்னோர்கள்லாம் தயாரித்ததான். இவருக்கு டேரெக்டாக கிடச்சிருச்சு போல இருக்குது. அதை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா இந்த சமூக வலைத்தளங்களில். இதெல்லாம் அது ஏற்கனவே ஸ்கேம் அப்படின்லாம் சொல்லிலாம் வீடியோஸ் நிறைய வந்துச்சு. அது என்னன்றதை பற்றி நமக்கு தெரியல, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அவர் ப்ராப்பராக FSSAI வச்செல்லாம் பண்ணலை அப்படி இப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. சரி, இந்த நபருக்கும் ஆல்டன் அப்படின்ற ஒரு நபருங்க, ஏதோ வக்கீல்னு போட்டிருப்பாப்ல, அட்வொகேட் அப்படின்னு போட்டிருப்பாப்ல. ஒரு வக்கீலாக என்னான்னு தெரியல, ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் கூட பண்ணல போல இருக்கு. அந்த நபருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ முரட்டத்தனமாக முட்டிக்கிச்சு, நல்லா சண்டை போய்கிட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு, எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த அட்வொகேட் நெல்சன் அந்த பையன் இருக்காப்புல இல்லையா, அந்த பையன் இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணி 2 காணொலி போட்டிருக்காப்புலங்க. 2 தோ அது பொறுத்துக்க முடியாமல் ஆட்களை ஏவி விட்டு இப்போ ரவுடிசம் பண்ணி அந்த பையனை தாக்கியிருக்காங்க. அந்த பையனையும் தாண்டி அந்த பையன் வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பையனுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் அடித்து தாக்கியிருக்கானுங்க. யார்? இந்த ராஜா பேரோன். இந்த ராஜா பேரோன் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஏதோ இந்த பழைய காலத்து மன்னர் கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு வீடியோஸ் போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைமன் செபாஸ்டியனுடைய அந்த பழமை வாதங்களை பார்த்து நம்ம மன்னாதி மன்னர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நம்ம அப்படி இருக்கணும்டா, ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்கணும்டா, அடித்து நொறுக்கணும்டா, அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு நடக்கணும்டா, அப்படியே ஜிம்மு முட்டையை அடித்து குடிடா, 4 இறைச்சியை போடுறா, ஏன் வந்தாலும் நான் அப்படியே நெஞ்சை நிமித்தினா, அப்படியே ரெக்க ஒரு கையை எப்படி வச்சு நடக்கணும்டா அப்படின்லாம் அந்த சைமன் செபாஸ்டியன் பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே உள்ளார கூஸ்பம் சேர்த்துக்கிட்டு எவனாலும் எங்கனாலுமே அடித்து தூக்கலாம், நம்ம தமிழ் தேசிய கொள்கைடா நமக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு சாம்பிகள் இருப்பானுங்களே, நம்ம ஓம் தமிழர் சாம்பிகள் எப்படி பிஹேவ் பண்ணுவானு நமக்கு தெரியாதா, அவனுங்க தான் ஓஜி ஜாம்பி கூட்டம். என்னதான் தாவேக்கா இன்னைக்கு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்தாலும் அவனுங்க எப்படிப்பட்ட ஜாம்பி கூட்டம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்தில் நம்மளும் அவனுங்களை டீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால அவனுங்க என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆகவே அந்த ஆல்டன்ற அந்த பையன், அந்த அட்வொகேட் அந்த பையன் ஏதோ 2 காணொலி நாம் தமிழரை விமர்சனம் பண்ணி போட்டதாகவும், அதுக்கு இந்த ராஜா பேரோன் எதுக்கு எதிர்காணொலி போட, அதுக்கு அந்த ஆல்டன்ற பையன் நீ யானை கவனி வித்தவன் தானே, நீ இது ஃபேக்கா விற்கிற அப்படி இப்படின்னு சொன்ன என்னமோ பேசின மாதிரியும், அதுக்கு இந்த ராஜா பேரோன் வீடு தேடி போய் இப்போ அடிச்சு போட்டிருக்கான். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த ஆல்டன்ற அந்த பையன் சொல்கிறேன் பாருங்க, அந்த பையன் சமூக வலைத்தளத்தில் போடுற காணொலிகள் ஒரு 1000 காணொலி போடுறான் அப்படின்னா அதில் 999 காணொலியும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும். இப்போ கூட நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு காணொலின்னு போட்டிருக்கான் பாருங்க. அதில் கூட என்ன சொல்கிறான்னா, சைமன் செபாஸ்டியனும் சாட்டைகரமும் இருக்கணும், திமுக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறானுங்கன்னா அப்பவும் திமுக தான் கடிச்சு வச்சிருக்கான். அதுவும் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ண காணொலி கிடையாது, முழுக்க திமுக விமர்சனம் பண்ண காணொலியாக தான் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் ஒரு நாளும் திமுக காரங்க அந்த பையன் வீடியோ ஏறி போய் எதுவும் பிரச்சனை பண்ண கிடையாது, அப்படி நம்ம பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் 2 காணொலி அதுலேயும் திமுகவை தான் கடிச்சு வச்சிருக்கான் அந்த பையன். அந்த 2 காணொலி போட்டதுக்கு இவன் வீடு தேடி போய் ரவுடிசம் பண்ணியிருக்கான்னா எவ்வளோ அதுப்பு இருக்கணும். இவனுங்க கிட்ட ஒரு அதிகாரம் கிடையாது, ஒன்றும் இல்லாத போய் இவ்வளோ ரவுடிசம் பண்ணுறானுங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன ஒரு சீட்டு சைமன் செபாஸ்டியன் மட்டும் ஒரு சீட்டு ஜெயிச்சு தான், வார்த்தையை சொல்லவே கேவலமாக இருக்கு. அப்படி ஒன்று நடந்துட்டுன்னு வைங்களா, அரிதலும் அரிதா என்ன ஆட்டம் போடுவானுங்க இவனுங்கள்லாம். அப்போ நம்ம சொன்னதை அந்த ஆல்டன்ற அந்த பையனே சொல்றான். இத்தனை நாள் திமுக பேசின ஒரு பயம் வரல, ஆனா நாம் தமிழர் கட்சி உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா. நம்ம புகழேந்தி ஐயா நாகரிக அரசியலை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு என்ன தோணுது அப்படின்னா, புகழேந்தி ஐயா வாஸ் ரைட். எதிரியோடைய வாயிலே இருந்து என்ன வருது பாருங்க. இத்தனை நாள் திமுகவை நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், ஆனால் யாருமே என்னை எதுவும் செஞ்சது கிடையாது. இன்னைக்கு 2 காணொலி போட்டேன், நாம் தமிழர் மொத்த பேரும் ரவுடி கும்பலை இறக்கி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி வாயாலேயே திமுக பாராட்டுற விதமாக பேசுகிறான். இதில் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த பையன் திமுக விமர்சனம் பண்ணி தான் அந்த 2 காணொலியுமே போட்டிருக்கான். திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவனுக்கு 2 பேரும் செயல்படுறானுங்க, நாம் தமிழர் கட்சி சைமன் செபாஸ்டியன் சாட்டை அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ பேசுகிறப்ப சொல்கிறான், திமுகவை கூட நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், யாரும் வந்தது இல்லைன்றான். அப்போ சைமன் செபாஸ்டியன் நாம் தமிழர் பேசுகிறப்போ கூட, நாம் தமிழரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறப்போ கூட
திமுகவை கடிச்சு வைக்கிறதெல்லாம் வெறும் வைத்தறிச்சல்லையும் எங்கேருந்தெல்லாம் காசு வருதோ அங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுனாலையும் மட்டும்தான். அந்த பையனுடைய அடிமனசுலேயே அவனுக்கே தெரியும் திமுக நாகரிகமான அரசியலை தான் பண்ணுதுன்ட்டு. ஆனால் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய எல்லா பதிவுகளும் வைத்தறிச்சலில் மட்டும்தான் அந்த பையன் போட்டிருக்கான். இப்போ தான் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பையன் உண்மையை சொல்கிறான். அந்த பையன் நாம் தமிழரை பேசினதே திமுக வச்சு தான் அப்படின்றது அந்த அலிகேஷனே அப்போ ஃபேக்கு தான். சைமன் செபாஸ்டியனையும் சாட்டையையும் திமுக இயக்குது, திமுக காசு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலிகேஷனே ஃபேக்கு தான். அந்த பையனே அவன் வாயால் ஒத்துக்கிட்டான். சரி, அந்த தாக்குதல் காணொலியை லேட்டாக பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எங்க வீட்ல வந்துட்டு இப்படி சவுண்ட் வைஸ் பேசுறாங்க. பேசினா வீட்ல வந்து நான் கத்துறேன், நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க வீட்ல வந்து இப்படி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்கய்யா. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். எவனோட போன் பண்ணி சொல்றதுக்கு நான் வைக்க முடியுமா? வீட்ல வந்து என்ன ஆகவே இந்த காணொலியில் தெளிவாக தெரியும், இந்த ராஜாபாரன் தான் அந்த பையனை தட்டி விடுறான், அடிக்கிறான். இது தவறான விஷயம், இது தவறான செயல். முதல்ல எதுக்கு வீட்டுக்கு போகணும்? அந்த பையன் பண்ணுறது தப்பு. அந்த பையன் வந்து ஃபேக்காக ஏதாவது பேசுகிறான், அந்த பையன் பேசுகிறதுனால உன் பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடு, எஃப்ஐஆர் போடு, இல்லைனா லீகல் நோட்டீஸ் அனுப்பு. லீகலாக போ. லீகல்னா என்னன்னு தெரியாதா? சட்டம்னா என்னன்னு தெரியாதா? கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியாதா? அந்த பையன் வீட்டுக்கு போனதே தப்பு. இதில் அந்த பையன் வீட்டுக்குள்ளே வேற ஏற்றி வச்சு உட்கார வச்சு வேற பேசுகிறான். அங்கே போய் அவனை போய் அடிக்கிறான். இவனுங்க தாங்க ஒரிஜினல் ஓஜி சோம்பிகள். அந்த பையன் பேசுறது விமர்சனமாக இருந்தால் எதிர் விமர்சனம் வை. சோசியல் மீடியாவில் தானே பேசிக்கிட்டு இருந்திருக்கான், சோசியல் மீடியாலே பதில் வை. இல்லை அவன் பேசுறது ரொம்ப தப்பாக போயா பேசுகிறான், அது உன்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க நீ லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணு. அதை விட்டுக்கிட்டு வீடு தேடி போய் அடிக்கிற. அந்த பையனுடைய அம்மாவை வந்து அடிச்சிருக்கான், அந்த பையனுடைய அம்மாவுடைய வயிற்றில் மிதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுபோக அந்த பையனுடைய அம்மாவுக்கு யூட்ரஸில் ஏதோ ப்ராப்ளம்னா அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அந்த பையனுடைய அம்மா, அப்பா, அண்ணன், கூட இருந்தவங்க எல்லாரையும் அடிச்சிருக்கான், பாட்டி எல்லாரையும் அடிச்சிருக்கான் இந்த ராஜாபரன் பொறுக்கி பையன். அதுக்கு பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்கள்லாம் ஒன்று கூடி வந்து இந்த ராஜாபரனுக்கு செமையான அடி கொடுத்துருக்காங்க. உரின்னு உரிச்சுட்டாங்க. உரிச்ச உரியில் அவன் ஆடையெல்லாம் கலண்டு போய் ஜட்டியோட நின்றுருக்காங்க. அதுபோக இன்னொன்று ஹைலைட் என்னன்னா, அந்த ராஜாபரன் அருவாளோட போயிருக்கான். இந்த எதுக்கு அருவாளோட போகணும்? பேசுறதுக்கு போனால் எதுக்கு அருவாளோட போகணும்? எதுக்கு பேச போகணும்? அதுவும் அருவாளோட போயிருக்கான்னா இப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். அப்போ அருவாளோட போகிறதுக்கு என்ன தைரியம்? இவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? அந்த ஏரியா மக்கள் அடித்த அடியில் அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே உட்கார்ந்துருக்கான். யானை கவலம் டெம்பரரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சு போல இருக்குது. அந்த முழு காணொலியை நம்மளால் இங்கே பகிர முடியாது, சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ராஜாபரன் அங்கே போய் பேச போகிற மாதிரியே தான் போகிறானுங்க. போய்கிட்டு அங்கே போய் வேணும்னே வம்பிழுக்கிறான், வேணும்னே அடிக்க பார்க்குறான். அவன் மாடு மாதிரி இருக்கான். அப்படியே ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ஏற்றி வச்சு மாடு மாதிரி இருக்கான். இப்படி மாடு மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே சாதாரண மக்கள் அடிக்கிறதுக்கு தான் இந்த மாடு மாதிரி உடம்பை ஏற்றுறியா? ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி பாடி பில்ட் பண்ணுறவங்கெல்லாம் சாதாரண மக்கள்கிட்ட அவங்களுடைய இதை காட்ட மாட்டாங்க, அவங்களுடைய வீரத்தையும் அவங்களுடைய இது ஸ்ட்ரென்த்தையும் காட்ட மாட்டாங்க. அப்படி சாதாரண மக்கள்கிட்ட அவனுடைய வீரத்தையும் பலத்தையும் காட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பாடி பில்டரே கிடையாது. இவ்வளோ பெரிய உடம்பை வளர்த்து வச்சிருக்கிறது என்ன பெண்களையும் வயசானவங்களையும் அடிக்கிறதுக்கு தானே? இப்படிப்பட்டவனுங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்னு சொல்லிக்க கூடாது, பொறுக்கி பையன் ரவுடி பையன் தான் சொல்லணும். அந்த ராஜாபரனை அந்த ஏரியா பொதுமக்கள் போட்டு புரட்டி எடுக்கிற காணொலியை லேட்டாக பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த யானை கவனமா யானை கவலாவா என்ன கருமமாங்க அது, வாயிலே நுழைய மாட்டேங்குது கருமம் பிடிச்சது. அதை ஏதோ விற்கிற ப்ரொமோஷன், அதை எப்படி வேலை செய்யுதுன்றதை பாருங்க, சூப்பராக வேலை செய்யுது. யானை பலம் தரும் யானை கவனம். ஆத்தாடி ஆத்தா, அம்மா யானை பலம் யானை பலம் என்னாச்சுன்னு தெரியலையே. அடிச்சு தூக்கி ஓரமாக போட்டுட்டு சட்டி இல்லாமல் நிற்கிறாங்க. திரள் நிதி கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும் இதுக்காக. சைமன் செபாஸ்டியன் கிட்ட எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி ஜட்டி வாங்கி போடுறதுக்கு ஏதாவது பண்ணணும் இவனுக்குலாம். என்னதான் ஜிம் பாடியாக இருந்தாலும் அடுத்தவன் ஊருக்குள்ளே ஏறி அவன் வீடு ஏறி போய் அடிக்க போகிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். எல்லாம் பண்ணலாமா? அவன் ஊருக்குள்ளே போய் அவன் வீட்டுக்கு போய் நீ சவுண்டு விட்டு நீ அடிக்க போனோன்னா என்ன உன்னை வச்சு ஜிலேபி கொடுத்து உன்னை வரவேற்பாங்களா? ஆகவே இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? இதில் ஒரு மிகப்பெரிய லெசன் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? என்றைக்குமே சண்டைக்கு போகிறப்போ வேட்டி கட்டிக்கிட்டு போகக்கூடாது. அப்படி கேட்டுக்கிட்டு போனால் எல்லாம் வந்துடும். சரி, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த சைமன் செபாஸ்டியன் இந்த பழமைவாதம்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா, ராஜா காலம் அந்த காலம் இந்த காலம், ஆங்கிலேயனுடைய அந்நிய பொருட்கள் எனக்கு எதுக்கு ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லுவான் இல்லையா.
இப்போ அப்படி நினச்சிக்கிட்டு இந்த ராஜா பேரோன் ஜட்டி போடாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆங்கிலேயம் கண்டுபிடிச்ச ஜட்டி எனக்கு எதுக்கு, எனக்கு கோமணம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோமணத்தோட போயிருந்தா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் அங்கே கட்சி பேதம்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ வீடு புகுந்து பெண்களை தாக்கியிருக்க, நீ அத்துமீறி உள்ள நுழைஞ்சு தேவையில்லாத வேலைகளை பார்த்துருக்கேன்னா தூக்கி போட்டு உரிச்சிருவாங்க எல்லாருமே. இந்த அறிவு கூட இவனுக்கு இல்லாமல் இப்படி வீடு புகுந்து தாக்கியிருக்கான்னா எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பான், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். திமுக விமர்சனம் பண்ணி அந்த பையன் ஏகப்பட்ட காணொலிகள் போட்டிருக்கான். நமக்கும் அவன் பேசுறதுலாம் பயங்கரமாக வரும். நம்ம கூட ஏதாவது 1-2 ட்ரோல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பையனுடைய வீடியோ வச்சலாம். ஆனால் என்றைக்குமே திமுக காரங்க யாருமே இப்படி ஒரு தவறான எதிர்வினையை என்றைக்குமே கொடுத்து கிடையாது. அந்த பையனே அதை ஒத்துக்கிறான். இந்த மாதிரி வயிற்றுச்சலில் அடத்திக்கிட்டு கிடக்கூடிய புரோக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து தேர்தலில் ரிசல்ட்டை வச்சு தான் இவங்களுக்குலாம் அடி வெளுக்கணும். அதாவது அரசியல் ரீதியாக சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்படி கை காலை உடைக்கிறது, நேரில் போய் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது, குடும்பத்தில் உள்ளவங்களை இது பண்ணுறதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாட்டு. அதெல்லாம் திமுக என்றைக்குமே பண்ணாது. திமுகவுடைய அரசியல், திமுகவுடைய பழிவாங்குதல், திமுகவுடைய அடி எல்லாம் அரசியல் ரீதியாக தான் இருக்கும். அது வேற. அரசியல் ரீதியாக சந்திக்க துப்பில்லாத வக்கில்லாதவனுங்க தான் இப்படி நேராக போய் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. இதில் வேற அந்த சண்டைக்கு போன ராஜா பேரோன் இந்த டிசிப்ளின் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த காணொலியை பாருங்க. ஓகே, டிசிப்ளின் ஃபர்ஸ்ட். நாம் தமிழர் கட்சி இந்த ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரப்போ ஒரு தரம் உயர்த்துதல் அப்படிங்கிறது டிசிப்ளின். கரெக்டா மேடம்? டிசிப்ளின், குழந்தைகளுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் எல்லாம். அந்த டிசிப்ளின் ஒன்று வந்துட்டாலே நாளைய சமுதாயம் நல்லா இருக்கும், சிந்திக்கும். நல்ல சூப்பர் டிசிப்ளினுங்க, சூப்பர் டிசிப்ளின். வீடு ஏறி போய் தாக்குறான் அடுத்தவங்களை. சூப்பர் டிசிப்ளின். இந்த ஆல்டன்ற அந்த பையன் பண்ணது தப்பாவே இருக்கட்டுமே, எதுக்கு வீடு புகுந்து தாக்கணும்? அந்த உரிமையை யாரு கொடுத்தது? திமுக இவனுங்கெல்லாம் குற்றம் சாட்டுவானுங்க. திமுக ரவுடி கட்சி, திமுக வந்து அடிக்கும், திமுக வீடு புகுந்து தாக்கும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவானுங்க. இவனுங்கெல்லாம் ரொம்ப உத்தமனுங்களாட்டும், நாங்களாம் ஆட்சிக்கு வந்தா நாங்கள்லாம் அப்படியே பிடிங்கிருவோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படிம்பானுங்க. அப்படிப்பட்ட உத்தாதி உத்தமர்கள், நல்லாதி நல்லவர்கள், டிசிப்ளின் மண்ணாங்கட்டி மசர் எல்லாம் பேசிக்கிட்டு இப்படி வீடு புகுந்து போய் தாக்கிக்கிட்டு வரான். இங்கே இருக்கிற ஆட்சி சரியில்லை, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை, அரசியல் கலாச்சாரமே திமுகவில் தான் கெட்டு போய் கிடக்குது, எல்லாம் பேசுகிறானுங்க. இவனுங்க தான் எல்லாமே பண்ணுறானுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை முதற்கொண்டு ரவுடிசம், பெண்களை தாக்குறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறது, முதியவர்களை வந்து சாவடிக்கிறது, முதியவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லாம் இவனுங்க தான் பண்ணுறாங்க. இந்த நாம் தமிழர் தாவேக ரெண்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து முற்றிலும் ஒழித்துப்பட வேண்டிய கட்சி. இந்த ரெண்டும் தான் ஒரு பொறுக்கி ஆபாச கூட்டம். இவனுங்க 2 பேருக்கு தான் போட்டியே. இந்த விஜய் சொல்லுவார் இல்லையா, 2 பேருக்கு தான் போட்டியே அப்படின்ட்டு. இந்த தாவேக்கா பொறுக்கி கூட்டம் பொறுக்கித்தனங்கள் பண்ணுறப்போலாம் நமக்கு அதை பார்க்குறப்போ இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க பரவாயில்லையோ அப்படின்னு தோணும். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க பண்ணுறப்போ அப்படியே இவனுக்கு 2 பேருக்கு தான்டா போட்டியே அப்படின்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது. இவனுக்கு 2 பேருக்கும் தான் போட்டியே. யார் பெரிய பொறுக்கி, யார் ரவுடி கூட்டம், யார் முள்ள மாதிரி கூட்டம்ன்றதுல நல்லா தரமான டெம்ப்ளேட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ராஜா பேரோன் இன்னைக்கு போய் அடி வாங்கிட்டு உட்கார்ந்த மாதிரி அரசியல் ரீதியாக விஜய் நாளைக்கு இப்படி தான் உட்கார போகிறாப்புல. அந்த ராஜா பேரோன் வித்த அந்த லேகியம் ஸ்கேமாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, அந்த லேகியம் இப்போ ஒர்க் ஆகலைங்க. ஒர்க் ஆகிருக்கணும்ல. அப்படியே சாப்பிட்டா அப்படியே யானை பலம் வரும், அப்படியே 4 பேரை புரட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டுலாம் இந்த நபர் சொல்லி விற்றான். அப்போ அது நடக்கலை, இந்த நபருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்போது அது ஸ்கேம் தான். அது உண்மையிலேயே யானை பலமும் தராது, பூனை பலமும் தராது. ஆனாலுங்க திமுகவை ஒருத்தன் இத்தனை நாளும் பேசிக்கிட்டே கிடந்தான், வன்மத்தை கொட்டிக்கிட்டே கிடந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போவும் நம்ம தான் முன்னாடி வந்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அவனுக்கு எதிரான ஸ்டாண்டு எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்கக்கூடியவன் திமுக காரன் கிடையாது. திமுக காரன் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல வந்து ஆளாக நிற்பான். இதுதான் திமுக காரனுடைய குணம். இந்த பையன் இவ்வளோ நாளாக திமுகவுக்கு எதிராக பேசியும் திமுக இவனை எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனால் சொல்லப்போனால் உண்மையை சொல்லணுன்னா அப்படியே திமுக ஏதாவது செய்யணுன்னாலும் இவனுங்கெல்லாம் அதுக்கு வர்த்தே கிடையாது. ஆனால் திமுக அப்படி எதுவுமே செய்யாது. திமுக கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் எப்பவுமே சண்டை செய்யும். அதுதான் திமுகவுடைய வழக்கமே. அரசியல் ரீதியாக மட்டும்தான் சண்டை செய்யும். திமுக அதிமுகவுக்குள்ளே எவ்வளோதான் பகை இருந்தாலும் இப்படி வீடு புகுந்தெல்லாம் அடிச்சுக்கிட்ட நிகழ்வுகளை நம்ம பார்க்கவே முடியாது. இவனுங்க என்னன்னா 2 காணொலி போட்டது பொறுக்க முடியாமல் நேராக அந்த பையனை அடிக்கிறதுக்கு போயிருக்கான், அடிச்சிருக்கான் வேற. இவனுங்களுக்கு அரசியல்னாவே என்ன அப்படின்ற அடிப்படை புரிதலே கிடையாது. ஒரு பிரச்சனை யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதிராக பேசுகிறாங்க, என்னமோ செய்கிறாங்க, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க, அதை போய் கட்ட பஞ்சாயத்து வேலை பார்க்குறானுங்க. நீதிமன்றம் எதுக்கு இருக்குது, சட்டம் எதுக்கு இருக்குது, காவல்துறை எதுக்கு இருக்குது, இத்தனை சட்டங்கள் எதுக்கு இருக்குது? இப்படி எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கா? இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுனா அதுக்கான எதிர்வினை இப்படி தான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த ஓம் தமிழர் சோம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் ராஜா பேரோன் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னத்துக்கு ஜஸ்டிஸ் வேணும்?
யார் வீடு தேடி அவனை போக சொன்னது? வீடு தேடி போய் பிரச்சனை பண்ணி அடிச்சாக்க அடி விழுக தான் செய்யும். திரும்ப அவன்கிட்ட நான் லாலிபாப் சப்பிக்கிட்டு இருப்பானா? அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்க, அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அவ தான் சொல்றா இந்த மாதிரி அடி பார்ப்போம்னு தூண்டி விடுறா. அடி பார்ப்போம்னா அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, நம்ம கூட இருக்கிறவன் அப்படியே பெருசாக இருக்கான், பல்காக இருக்கான், எவனுமே நம்ம ஆளை எதுவும் பண்ண முடியாது, நம்ம கூட இருக்கிறவன் ஆளாக என்ன மயிறது தெரில, அது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பொம்பளை அடி பார்ப்போம் அப்படின்னுது. உடம்பு பெருசாக இருந்த உடனே ஒருத்தன் வீரன் ஆயிட முடியாது. அதை வச்சு வீரம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணால் அது ரொம்ப தப்பான விஷயம். இப்படி அடுத்தவன் ஊருக்குள்ளே போய் அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனை வந்து அடிச்சிடலாம், அவனை நம்ம என்ன வேணா பண்ணலாம், எவனும் கேட்க மாட்டான், எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதுவும் அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அடிச்சிருக்க, முதியவர்களை அடிச்சிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. இவனுங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்றது புரிய மாட்டேங்குது. இப்படி ரத்த சூட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களுடைய விளைவுன்றது ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போ போய் ஜெயிலில் போய் உட்கார போகிறான், களி தான் திங்கணும் ப்ரோ, களி தின்னு ப்ரோ. நல்ல ஓகே. இந்த ராஜா பாரோன் யானை கவன கலாபு கண்டா இந்த கவனக்கனாக வந்து நம்ம திரும்ப இன்னொரு தடவை பேசிடக்கூடாது. இது இதோட முடியணும். இது இதோட என்னன்னு பார்த்து அது சால்வ் ஆகி அவனுங்க இது பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி போகிறது நல்லது. ராஜாபாரன் இப்படி வீடு புகுந்து இந்த மாதிரி தாக்குனதுக்கு அதுக்கான தண்டனை என்னமோ அது அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் ஒரே மஜாவாக இருக்க போது. நாளைக்கு இந்த நேரம் தெரிஞ்சிடும். நாளைக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு எல்லாரும் என் சேனலில் குடியிருங்க. நாளைக்கு நம்மளுக்கு நல்ல கண்டென்ட்லாம் தரமாக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேரை வச்சு செய்யணும். நாளை உதயசூரியன் மீண்டும் உதிக்க போகிறது. நாளைக்கு கதறல் சத்தம் அதிகமாக இருக்க போகிறது. தாவைக்காவை ஆதரிக்கக்கூடிய யாராவது உங்கள் வீடுகளில் இருந்தால், குழந்தைங்க இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்கள முடிவுகளை பார்த்து எதுவும் தவறான விபரீத முடிவுகள் எடுத்துடக்கூடாது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.